கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது மகதலேனா மரியாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின் அவரை முதலில் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்ற பெண் இந்த மரியாளே. அது மாத்திரமல்ல, இயேசுவின் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவித்தவளும் இவளே. இவள் மகதலேனா என்ற பட்டணத்தைச் சேர்ந்தவள். எனவே மகதலேனா மரியாள் என அழைக்கப்பட்டாள். இந்த மகதலேனா என்கிற பட்டணம் கலிலேய கடற்கரையின் மேற்கு கரையோரம் அமைந்திருந்தது. அங்கு இயேசுவின் துவக்க கால கலிலேய ஊழியத்தின் போது இயேசு இவளை சந்தித்தார். இவளுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருந்த 7 கொடிய பிசாசுகளிலிருந்து இயேசு விடுவித்தார். அந்த நாளிலிருந்து இவள் இயேசுவின் சீஷியானாள். அவள் வாழ்க்கையை மாற்றியது. அவளுக்கு இயேசுவின் மீது அளவற்ற அன்பு, அசைக்க முடியாத விசுவாசம் ஏற்பட்டது. பிசாசின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்த ஆண்டவரை முழு மனதோடு பின்பற்றினாள். அவரோடு நடந்து ஊழியம் செய்து அவர் போகும் இடமெல்லாம் சென்றாள். இயேசுவோடு கூட ஊழியம் செய்த பெண்களின் கூட்டத்திற்கு தலைவியாகவும் இருந்தாள். இயேசுவின் மீது இருந்த அன்பினால் உற்சாகத்தோடு தன்னுடைய நேரம், சக்தி, பலன், சொத்து அனைத்தையும் ஆண்டவரின் பணிக்காக கொடுத்தார். இவளை பற்றி வேதத்தில் 14 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அநியாயமாய் குற்றம் சுமத்தி சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் போது இயேசுவோடு இருந்தவர்களும் மார்க் 14:56 சீஷர்களும் பயத்தினால் ஓடி போய்விட்டார்கள். இவள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தைரியமாய் இயேசுவின் மீதுள்ள அன்பினால் அவரது சிலுவை மரணம் அடக்கம் வரை கூடவே சென்றாள். மார்க் 15:40, 41, 47, மத்தேயு 27:61, லூக்கா 23:55. 3ஆம் வாரத்தின் முதல் நாள் மற்ற மரியாள்களுடன் கல்லறைக்கு போனாள். மத்தேயு 28:1. இந்த பெண்கள் கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு போனார்கள். லூக்கா 24:1. மரியாள் தன் சொந்த செலவில் இவற்றை வாங்கி கொண்டு போயிருப்பாள். காரணம் இயேசுவின் மீதுள்ள அன்பு. எகிப்திய மக்கள் இறந்த சடலத்தை பதப்படுத்துவார்கள். யூதர்கள் சடலத்திற்கு தைலம் பூசுவார்கள். வாசனை தைலங்கள் பூசும்போது சாவின் கொடூர அடையாளங்கள் சடலத்தில் மாறி மரண தோற்றத்தின் அகோரம் குறையும். அதற்காகத்தான் இவள் கந்தவர்க்கங்களோடு போயிருக்கலாம். மரியாள் கல்லறைக்கு எந்த ஆண் துணையும் இல்லாமல் அதிக இருட்டோடே யோவான் 20:1 விடுந்து வருகையில் மத்தேயு 28:1 பெரிய கல்லினால் மூடப்பட்டதை அறிந்தும் மார்க் 16:3 மற்ற பெண்களோடு போனாள். இச்செயல் அவள் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பையும் மன உறுதி மற்றும் தைரியத்தையும் காட்டுகிறது. அங்கு போய் பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியம். கல்லறையை அடைந்திருந்த பெரிய கல் எடுத்து போடப்பட்டிருந்தது. இயேசுவின் சரீரமும் அங்கு இல்லை. காலியான கல்லறையை பார்த்த மரியாளுக்கு மிகுந்த கலக்கம் ஏற்பட்டது. இயேசு உயிரோடு இருக்கும்போதே தனது மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை குறித்து பேசியிருந்தார். மரியாள் அதை சற்றும் நினைத்து பார்க்கவில்லை. அந்த இருட்டான நேரத்திலும் உடனே ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷர்களிடத்திலும் அதை அறிவித்தாள். யோவான் 20:2. அதை கேள்விப்பட்ட சீஷர்களும் கல்லறைக்கு ஓடி வந்து பார்த்துவிட்டு தங்கள் இடத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். யோவான் 20:10. ஆனால் மரியாள் சீஷர்களைப் போல் திரும்பி போகாமல் கல்லறையின் அருகேயே நின்று மனங்கசந்து அழுதாள். அப்பொழுது அங்கிருந்த வெள்ளாடை தரித்த 2 தூதர்கள் மரியாளிடம், ஏன் அழுகிறாய் என்று கேட்டனர். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்றும் அவரை வைத்த இடம் தெரியவில்லை என்றும் சொன்னாள். அதே சமயம் உயிர்த்தெழுந்த இயேசு தனக்கு பின்னால் நிற்பதை அறியாத அவள் அவரை தோட்டக்காரன் என தவறாக எண்ணிக்கொண்டாள். இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அப்போதும் கூட அவர் இயேசுதான் என அறியாதவளாய், ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். அவளது அன்பின் ஆழத்தை அறிந்த இயேசு அவளது அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றும்படி தன்னை யார் என வெளிப்படுத்தினார். மரியாளே என்றார். இந்த அழைப்பு அவளை சரியான உணர்வுக்குள் கொண்டு வந்தது. உடனே மரியாள் இயேசுவை போதகரே என அழைத்தாள். இயேசு மரியாள் தன்னை தவறான இடத்தில் தேடியதையும் அவளது அறியாமையையும் வேத வசனங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதையும் குறித்து கடிந்து கொள்ளவில்லை. அவள் தன் மீது வைத்துள்ள அளவற்ற அன்பை அறிந்து தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினார். அவர் அதுவரை தன்னை அனுப்பின பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. அதற்கு முன்பே அவளுக்கு தரிசனமாகி அவர் பேசினார். அவர் சொன்னபடியே மரியாள் சீஷர்களிடம் சென்று தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவற்றையும் அறிவித்தாள். இந்த மரியாளைப் போலவே இன்றும் கூட நாமும் இக்கட்டான நிலைகளில் நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவரை மறந்து அழுகிறோம். நம்மை பார்த்து அன்புள்ள இயேசு நமக்கு தம்மை வெளிப்படுத்தி ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். மரியாளின் அழுகையை களிப்பாய் மாற்றியவர் நம்முடைய துயரங்களையும் மாற்றுவார். மரியாளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். மரியாள் தனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் மீது அன்பு செலுத்தி அவரோடு
அவரோடு நடந்து ஊழியம் செய்தது போல நாமும் ஊழியம் செய்வோம். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை மரியாள் சீஷருக்கும் மற்றவர்களுக்கும் அறிவித்தது போல நற்செய்தி நாம் ஒவ்வொருவர் மூலம் பரவ சிரத்தை எடுத்து செயல்படுவோம். ஜெயங்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.